பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் என் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளிலும் சுதந்திரத்திற்கு முன் பரிசுத்த வேதாகமத்தின் ஆலோசனைப்படி செய்ய வேண்டிய முக்கிய காரியங்களை குறித்து நாம் முதலாவது பாகமாக தலைப்பை மட்டும் பார்க்க போகிறோம். இரண்டாம் தலைப்பிலே அதனுடைய காரியங்களை பார்ப்போம். முதலாவது, கடவுளை விசுவாசிப்பது, பாவத்திலிருந்து விலகுவது, பைபிளை வாசிப்பது மற்றும் தியானிப்பது, ஜெபிப்பது, கிறிஸ்துவின் வழியில் நடப்பது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது என 6 காரியங்களை நாம் பார்க்கிறோம். சுதந்திரம் என்பது உலக வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஆன்மீக வாழ்க்கையிலும் விடுதலை பெற்று உண்மையாய் வாழ்வதே நித்திய வாழ்வுக்கு அடிப்படையாக இருக்கும். எனவே இது குறித்து 2ஆம் பாகத்தில் பார்க்கும்போது விவரமாய் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.